RSS அமைப்பின் தலைமையகம் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் உள்ளது. நாக்பூர் மற்றும் மத்திய பிரதேசத்திற்கு அடுத்தபடியாக RSS தனது அலுவலகங்களை நிறுவிய 3வது இடம் டெல்லி ஆகும். டெல்லியில் உள்ள அலுவலகம் முதலாக 1939ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. 1962ஆம் ஆண்டில் ஒரு மாடி அலுவலகம் அதே இடத்தில் அமைக்கப்பட்டது. 1980களில் மற்றொரு மாடி கட்டப்பட்டது. தலைநகர் டெல்லியில் புதிய அலுவலகத்தை பிரம்மாண்டமாக கட்ட முடிவு செய்யப்பட்டது. இதற்கு கேசவ் குஞ்ச் திட்டம் என்று பெயர் வைக்கப்பட்டது. 2018ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட கேசவ் குஞ்ச் திட்டம் இப்போது நிறைவடைந்து உள்ளது. கடந்த 8 ஆண்டுகளாக ஜண்டேவாலாவில் உள்ள உதாசின் ஆசிரமத்தில் RSS செயல்பட்டு வந்தது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் சங்க நிர்வாகிகள் படிப்படியாக புதிய அலுவலகத்துக்கு மாறத் தொடங்கினர். இப்போது உதாசின் ஆசிரம அலுவலகத்தை முழுவதும் காலி செய்துள்ளனர். புதிய RSS தலைமையகத்தில் உள்வேலைகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. 5 லட்சம் சதுரடியில் புதியதாக கட்டப்பட்டுள்ள RSS தலைமையகத்தில் சாதனா, பிரேரானா மற்றும் அர்ச்சனா ஆகிய 3 டவர்கள் உள்ளன. சாதனா டவர்தான் முதன்மை நிர்வாக மையமாக அமைந்துள்ளது. பிரேரானா மற்றும் அர்ச்சனா ஆகிய டவர்கள் குடியிருப்பு வளாகங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. பிரம்மாண்டமாக 12 மாடிகளுடன் கூடிய இந்த டவர்கள் மொத்தமாக 300 அறைகள், அலுவலக இடங்கள், மாநாட்டு அரங்குகள் மற்றும் பிரத்யேக கலையரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. RSS தலைமையகத்தில் 1300க்கும் மேற்பட்டோர் அமரக்கூடிய 3 பெரிய கலை அரங்குகள் உள்ளன. இதில் ஒரு அரங்குக்கு முன்னால் VHP தலைவர் அசோக் சிங்கால் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சாதனா டவரில் 10வது மாடியில் நிர்வாக அலுவலகம் மற்றும் 8500 புத்தகங்கள் கொண்ட கேசவ் புஸ்தகலயா என்ற நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரே நேரத்தில் 100 பேர் அமர்ந்து சாப்பிடும் வகையில் போஜனாலயா என்ற உணவகமும் உணவு பரிமாறும் இடமும் அமைக்கப்பட்டுள்ளன. பிரேரானா டவரில் பத்திரிகையாளர்களுக்கான அறை ஒதுக்கப்பட்டுள்ளது. RSS தலைவர் மோகன் பகவத்திற்கு என்று பிரத்யேகமான தனி அறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அர்ச்சனா டவரில் நிர்வாகத்தில் உள்ள ஊழியர்கள் தங்குவதற்கு சுமார் 80 அறைகள் உள்ளன. இது தவிர 5 படுக்கை வசதி கொண்ட பெரிய மருத்துவமனை மருந்தகமும் இந்த புதிய RSSஇன் கீழ்த்தளத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. குஜராத்தை சேர்ந்த கட்டிடக் கலைஞர் அனுப் தேவ் வடிவமைத்த இந்த அலுவலகம் பாரம்பரிய இந்திய கட்டடக்கலையை பிரதிபலிக்கிறது. தீன் தயாள் உபாத்யாய் மார்க்கில் உள்ள விஸ்வ இந்து பரிஷத்தின் தர்ம யாத்ரா மகாசங்க கட்டிடம் மற்றும் ரோகிணியில் உள்ள ஸ்ரீ ஜெகநாத் சேவா சங்க கட்டிடம் மற்றும் அசோக் விகாரில் உள்ள சனாதன பவன் போன்ற பிரம்மாண்டமான இந்து மத கட்டடங்களை உருவாக்கியவர் அனுப் தேவ் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜஸ்தான் மற்றும் குஜராத் சிற்பங்கள் நிறைந்த இந்த புதிய RSS மாளிகையில் மர பயன்பாட்டை குறைக்க 1000க்கும் மேற்பட்ட சிக்கலான வடிவமைக்கப்பட்ட கிரானைட் ஜன்னல் பிரேம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வளாகத்தில் அனைத்து பகுதிகளிலும் CCTV கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. பயன்பாட்டுக்கு தேவைப்படும் மொத்த மின்சாரத்தின் 20% மின்சாரத்தை சூரிய சக்தி பேனல்களால் வழங்கப்படுகின்றன. மேலும் இந்த வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற கழிவு மேலாண்மையை உறுதி செய்கிறது. பிரேரானா மற்றும் அர்ச்சனா கோபுரங்களுக்கு இடையில் உள்ள பெரிய திறந்த வெளியில் அழகிய புல்வெளிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கே RSS நிறுவனர் கேசவ் பலிராம் ஹெட்கேவரின் திருவுருவச் சிலை நிறுவப்பட்டுள்ளது. இந்த திருவுருவச் சிலை முன்புதான் தினமும் ஷாகாக்கள் எனும் காணை கூட்டங்கள் நடைபெற உள்ளன. இந்த பிரம்மாண்ட வளாகத்தில் ஒரே நேரத்தில் 135 கார்களை பார்க்கிங் செய்ய வசதி செய்யப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் இது 270 கார்கள் பார்க்கிங் செய்யும் வகையில் விரிவாக்கம் செய்யவும் இடவசதி விடப்பட்டுள்ளது. RSS அமைப்பின் இந்த புதிய தலைமையகம் முழுவதும் RSS தொண்டர்கள் மற்றும் சங்கத்துடன் தொடர்புடையவர்களின் நன்கொடைகளால் மட்டுமே கட்டப்பட்டுள்ளது. இதற்காக சுமார் 75,000 பேர் ₹5 முதல் பல கோடிகள் வரை நன்கொடையாக அளித்துள்ளனர். மேலும் கேசவ் குஞ்ச் என்ற RSS அலுவலகத்தின் பாதுகாப்பு பணிகளில் மத்திய பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர். நாக்பூரை தலைமையிடமாக கொண்ட RSSஇன் அகில் பாரதிய பிரதிநிதி சபாவில் உயர்ந்த முடிவெடுக்கும் அமைப்பாக செயல்படுகிறது. இந்த ஆண்டுக்கான அகில் பாரதிய பிரதிநிதி சபா கூட்டம் வரும் மார்ச் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை
பெங்களூருவில் நடைபெறுகிறது. அதற்கு முன்னதாக வரும் பிப்ரவரி 19ஆம் தேதி டெல்லியில் உள்ள புதிய தலைமையகத்தில் RSS தலைவர் மோகன் பகவத் காரியகர்த்தா சந்திப்பை மேற்கொள்வார் என்று கூறப்படுகிறது.